நாங்கள் நேற்று காலையில் சுவாமிய புதைக்கு பிறகு மனிதன் சமூக பொறுப்புகளின் அடிப்படையில் நாங்கள் என்ன செய்கிறோம்ன்றதை பற்றி பேசிட்டு வந்தோம். ஜனாசாவை அடைக்கிறதுக்கு பிறகு அந்த ஜனாசாவுடைய கடன் நிறைவேற்றப்பட வேண்டும். அதுக்கு பிறகு வசியத்தை பற்றி பேசணும். வசியத்தில் செய்ய வேண்டும் போல இல்லத்தை மிக பணிவாக வேண்டி போகிறேன். அந்த வசியத்துக்கு எழுதி அந்த வசியத்துகளை என்ன செய்வோம் எழுதி முறையாது என்ற மௌத்துக்கு பிறகு என்ன நடக்கணும். அதுல குறிப்பாக பிள்ளைகளோட பேச வேண்டிய விஷயங்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பிள்ளைகளோட மௌத்துடைய கட்டத்தில் கேட்டு ஒரு கேள்வியை பார்க்கலாம் சொல்றாங்க. பிள்ளைகளோட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த மௌத்துடைய கட்டத்தில் பிள்ளைகள்கிட்ட கேட்டாங்க. இந்த மௌத்துடைய கட்டத்தில் பொதுவாக நாங்கள் மக்கள் கொண்டு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகையான ஸ்டேட்மெண்ட் வரும். சில அட்டக்கால ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு அவர் சொல்றது விளக்காது. அதே போல அப்புறம் சொல்லி என்னமோ சொல்லுவாங்க. ஐசியூல படுத்துக் கொண்டு வாயில பட்டையும் வீட்டுல பட்டையை போட்டிப்பாங்க, தொண்டைக்குள்ளாக குட்டிப்பாங்க, குட்டிப்பாங்க, என்னமோ சொல்றாரு. ஆனா அது யாரோ ஒருத்தருக்கு பக்கத்துக்கு சொல்றாரு. அந்தா அதை சொல்றாங்க. கிளியரா சொல்றா பாப்பா சக்கராத்தில் இருக்கிறாரே மட்டை போட்டிக்குது, தொண்டை போட்டிக்குது. பாப்பா சொல்றாரு அப்படின்றாரு. இத பள்ளி கொடுக்குது. யார் சொல்றாரு? மகன். பாப்பா சொல்றது மகனுக்கு விளங்குது. மகனுக்கு விளங்குகிறது மகனுக்கு தான் தெரியும். பாப்பா இதைத்தான் சொன்னான்ன்றது யாரும் தெரியும் சொல்லுவோம். மகனுக்கு தெரியும். ஆனா இதை மகன் பாப்பா சொன்னாரு. ஒரு வருஷம் சும்மா போவாங்க. இதற்கு மகள் குடிச்சிருக்கணும், தேங்க தலைக்கு போடும். அவர் யார்த்தையும் சொல்லல. அதை மாற்றிட்டார். فمن بدله بعدما سمعه فإنما اسمه على الذين يبدلونه. அது ஹராம். சொத்தோடு ஹராம். வசியத்துடைய பாடம் பெரிய ஒரு பாடம். வசியத்துக்கு சாட்சி தேவை. சில விஷயங்களுக்கு சாட்சி தேவை. ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன் பொதுவாக எல்லாத்துக்குமே சாட்சி. சில விஷயங்களுக்கு தேவை சாட்சி தேவை. அது ஒன்றுதான் என்ன மரணப்படைக்கிறது வசியம். வசியத்துக்கு தேவை சாட்சிகள் கொண்டு வர வேண்டிய அவசியம். அது மாதிரிதான் இன்னொரு கிதாபுல் மிஆன்ல வரும். அங்கேயும் சாட்சி தேவை. அது வேற ஒரு பாடம். இன்னொன்று சாட்சி தேவை என்ன? வாப்பா தந்த கிஃப்ட வாப்பா ரிவோக் பண்ணக்குள்ளே சாட்சி தேவை. வாப்பா தந்த கிஃப்ட வாப்பா என்ன செய்யறாரு? ரிவோக் பண்ணா திருக்கிறது. உங்களுக்கு காரணத்துக்கு சாட்சி வேணும். பாப்பா உண்மையிலே இந்த சொத்து நானா கொடுத்தாருன்னு சொல்றதுக்கு என்ன வேணும்? சாட்சி வேணும். வாப்பா திருப்பி எடுத்தாருங்கிற தேவை சாட்சி தேவை. அதான் பாப்பட பவன். அதான் ஸ்ரீலங்கன் கவர்மெண்டோட சட்டம் புதுசாக மாற்றி சட்டம் மாற்றினாங்க. ரிவோக் பண்ணுறது அதுக்கு சாட்சி தேவை. ஏண்டா மாப்பட பவர் பாப்பா தந்தத்தை மாப்பட எனக்கு தாண்டா போகும் தேடியே போவேன். அப்ப வசியத்துடைய பாடத்தை லைஃப்ல அமைச்சிக்கணும். ஒவ்வொருத்தரும் தன்னை வசியத்தில் கொண்டு நான் இது சொன்னேன். தன்னை ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன் நான் யாருக்கு தேடி என்ன முறை யாருக்கு தெரியாது என்ன முறை எழுதி எழுதி. ரெண்டாவது கொண்டிட்டு என்ன மௌத்துக்கு போறது நீங்க நான் விட்டுட்டு போற சொத்துக்கள் எப்படி நீங்க பராமரிச்சோம். ஆனா அந்த வசிய தெரிஞ்சு 3 ஒன்று வந்தது. வந்தது புத்தரை செய்ய புத்தர் கிறிஸ்டியனிட்டியில வந்துட்டு அவனுக்கு அவனை புதுசு சேர்ச்சிக்கிறது. அதெல்லாம் சேர்த்து போடக்கூடிய
ചേച്ചിക്ക് ഒരു പ്രോപ്പർട്ടി ഇയാൾക്കല്ലേ ചേച്ചിന് കിട്ടി. ഇപ്പൊ അവിടെ ലോ ലൈക്കിൽ വന്നിട്ട് പൂനെക്ക് നായ്ക്കൾ പോകും. പൂനെക്ക് നായ്ക്കൾ വെച്ച് പൂനെക്ക് പുറകെ ചെയ്ത് പൂനെയുടെ പിള്ളേക്ക് അതെ അവിടെ என்ற பிள்ளைகளில் அந்த அளவுக்கு விருப்பம். மனைவியின் மீது குடும்ப வாழ்க்கையின் மீது ஏற்பட்ட வெறுப்பினுடைய விளைவுதான் எல்ஜிபிடி. ஏன்னா குடும்ப வாழ்க்கையில மனைவியின் மீது ஏற்பட்ட வெறுப்பு தான் சொல்லுவோம் எல்ஜிபிடி. அன்னிட சேர்க்கையாளருடைய உருவாக்கம் நம்ம இதை வச்சு ஏன்னா குடும்ப வாழ்க்கை செட் ஆகும் காரணம் அந்த அந்த பாதையை நோக்கி முஸ்லீம் சமூகம் போய்கொண்டுதான் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் அது ஹதீஸ் தானே. என்ன ஹதீஸ்? அதுவல்ல அலிமின்னா என்ன லயஅத்தியன்ன அலா உம்மத்தி ஸமான். கிறிஸ்தவர்கள் எந்த பகுதிக்கெல்லாம் போனாலும் அதுக்குள்ள எல்லாம் வேற சமூகம் போய்க்குவாங்க. நாங்கள் அவரைத்தான் ஃபாலோ பண்ணுவோம். யாரே கிறிஸ்தவர்கள். அப்ப கிறிஸ்தவர்கள் எதை செஞ்சாங்க என்ன செய்வாங்க? அதே பழக்கம் அதை செஞ்சுவாங்க. இப்ப சொல்றாங்க எல்லாம் விற்பாங்க பேசுறாங்க. ஃபேமிலி லைஃப் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு புரோக்கர் ஆகுது. ஃபேமிலி இதை பாதுகாப்பு அப்படின்னு பேசுறாங்க. அது இஸ்லாமிய பாதுகாப்பா நெய்தி சேர்ந்து பாதுகாப்பா வச்சிருந்த இப்ப உடனே இப்ப மரவட்ட அது கஷ்டம். அது அப்ப வசியத்தில் தெரியும். வசியத்தான் இதுதான் வசியம். சொத்துல வந்து மூணில் ஒன்றுல மட்டும்தான் எனக்கு என்ன செய்ய முடியும். அதுவும் அப்பா எனக்கு வந்து கிஃப்ட் அது இருக்கிறது அது இல்லை அது செய்ய இன்னும் அமர்த்தம் உங்களுக்கு தந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களோட வெளுத்து என்ன செய்யலாம். மூணு உண்ட பொது வேலை அதை எப்படி சொல்லு என் பிள்ளைகளுக்கு 3/2 கம்யூனிட்டிக்கு 3/2 போறேன். கம்யூனிட்டிக்கு 3 யாரும் கொடுப்பா கம்யூனிட்டி. எனவே அந்த வசியத்தை மெயின்டைன் பண்ணணும். அது வந்து நான் நேற்று சொன்ன உங்களுக்கு வசியத்து வந்து சில கட்டங்கள்ல நீங்க இப்ப கூட நான் மௌத்தான சொத்து யார் யாருக்கு போறப்பட்ட உங்களுக்கு மாட்டேன். அப்ப நீங்க விரும்புறீங்க நானே கொஞ்சம் கொடுத்தா நல்லா, தம்பி கொஞ்சம் கொடுத்தா நல்லா, அந்த தங்கச்சி கொஞ்சம் கொடுத்தா நல்லா, இல்லை என்ன வளர்ப்பது கொடுக்க சாட்சி தான் என்ன வளர்த்தான். எங்க உண்மை செக்ஷியிலே மௌத்தாகிட்டாங்க. யாரும் வளர்த்தது சாட்சி. உங்களோட தங்கச்சி தான் என்ன வளர்த்தான். உங்களோட தங்கச்சிக்கு என்ன வளர்த்ததுக்கு மகாரமா என்ன செய்யறாங்க கொடுத்தா நல்லா. இல்ல என்ன வளர்த்தது சாட்சி. சாட்சி மௌத்தா போயிட்டா சாட்சியில பிள்ளைகள் இருக்கிறாங்க. சாட்சியில பிள்ளைகள் கொடுத்தா நல்லா. அதெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு சின்னத்தில் உபகாரம் செஞ்சாங்களுக்கு ஏதாவது சில நான் இந்த இடத்துல உட்காரத்துக்கு இந்த ஹசரத்து தான் காரணம். அந்த ஹசரத் இல்லை, அந்த ஹசரத்துக்குள்ள விளைக்கிறது. இப்படி எல்லாம் யோசிக்கணும். வசியத்துடைய காலத்தில் 3 யாரும் என்ன செய்யறாங்க எங்களுக்கு பெரிய அளவில் அதை பாவிச்சு. உதாரணமாக இப்படி பார்த்து இஸ்லாத்தில் இது வந்துட்டு ஒரு கல்யாணம் முடிச்சு யாரும் முடிச்சு ஒரு யூத கிறிஸ்தவ பிள்ளைகளை முடிச்சு. யூத கிறிஸ்தவ பிள்ளை முடிச்சு மனைவி யாரு நீங்க வேற முடிச்சிருவாங்க. சரியா? அது நான் சொன்னோடனே அந்த லூப் போய் சொல்லுவாங்க. சொல்லிட்டா நாளை காலையில் ஹேக் ஆக்கிடுவாங்க. நாளை காலையில் ஹேக் ஆக்கிட்டு அதெல்லாம் ஹேக் ஆகிறது சரி ஸ்பீடி வைக்கிறது வலைத்தறிச்சி ஹைடெக் காலம் தானே எதுல அந்த விஷயங்கள். அதனால அதுக்கு கண்டிஷன்ஸ் இருக்குது. அப்ப கிறிஸ்தவ அல்லது யூத பிள்ளையுடைய ஆலோசனை கல்யாணம் முடிச்சு சொன்னா மாப்பிள்ளை மௌத்தான அனந்தர சொத்துல கம்மியாக போவாங்க. உங்களே போவாங்க. ஏன்னா ரிலீஜன் டிஃபரெண்டான என்ன செய்யாது இருக்கு. அனந்தர சொத்துல வாங்க. அப்ப என்ன செய்யலாம்? வசியத்தில் இருக்கு. 3 வசியத்தில் இருக்கு. 1 12% எவ்வளோ ஒரு பர்சன்ட். ஆனால் 3 என்ன செய்யக்கூடாது எக்ஸிட் ஆகக்கூடாது. அப்படி ஒரு பெரிய ஒரு ஏரியாவோட இந்த வசியத்தை பாடம் என்ன செய்யும் கவர் பண்ண. வசியத்தை வெறுமனே லாஸ்ட் பீரியட் நான் மௌத்தான என்ன நடக்கும்னு ஒவ்வொரு தெரியும். யாருக்கு நான் இப்ப மௌத்தான என்ன நடக்கும்
சேர்த்து சும்மா சொல்றேன். சில வசியத்துக்கு இன்னைக்கு நாட்டில் வர பிரச்சனைகள் பெரிய பிரச்சனைன்னா என்ன வந்து குரானத்தின ஒரு தாக்குன்னு நேற்று என்ன இருந்தது. நாங்கள் யாருக்கும் அநியாயம் செய்தில்லை. அம்மாவை உணவலாட்டிட்டான சொல்றது இன்னொரு மாதிரி வச்சுருவாங்க. நாயன் இதெல்லாம் நீங்க தேடிக்கொண்டதுதான் மனித விஷயம். நான் கஷ்டப்பட்டாங்க நீங்க தேடிக்கொண்ட அதில் வருவோம். பெரிய பிரச்சனை சும்மா சொல்லுவோம். ஒரு பிரதர் வைத்து அவர் லைஃப் ப்ராப்பர்ட்டியில டெவலப் பண்ணுறது. லைஃப் ப்ராப்பர்ட்டியில் டெவலப் பண்ணுறது. லைஃப் ப்ராப்பர்ட்டி ஹஸ்பண்ட் டெவலப் பண்ணுறது. எது டாக்குமெண்ட் தேவையா? நீங்களும் அந்த அவரும் இந்த கேர்ளும் நிரந்தரமாக ஹஸ்பண்ட் வைஃபாக வாழுவாங்கன்றது எதிர்க்கிறோம். யார் வந்து வந்தாரு? இது பொதுவாக இது காரணமே ஃபைனான்சியல் இன்ட்ரெஸ்ட் தெரியாத காரணம். நிதியியல் கல்வி சம்பந்தமான அறிவு. வீட்டில் 5 பிள்ளை நடந்த சம்பவம் சொல்றேன். நான் எனக்கு எழுதியிருந்தேன். 5 பேர் 4 பேர் குடும்பத்தில் பாப்பாவுடைய தங்கி. மூத்த நாள் ஏழு 80s போனாரு. இல்லை ஏழு 80s 90s போனார். வந்து யூகேல போனால் அந்த டைமில் போனால் யூகேல போயிட்டா இப்போ தான் அங்கே டெக்ஸி ஒரு ரூமர் கொடுப்பாங்க. சென்ட்ரல் வேசிவாங்க, மெட்ரோ சென்ட்ரல் வேசிவாங்க, மெட்ரோ சென்ட்ரல் வேசிவாங்க. அவனோட வேலையெல்லாம் பொதுவாக அந்த ரேஞ்சில் தான் நீக்கும். ஆனால் இந்த யூகே பாஸ்போர்ட் போவாங்க. இன்னும் வந்து இங்கே சொல்லுவாங்க நாங்கள் யூகே நீரன்னு சொல்லுவாங்க. நாங்கள் இங்கே அவங்க லண்டனில் இருக்கிறத கண்ணை தோது செல்வது. நாங்கள் வைத்து பார்த்தா அவங்க இருக்கிற வேலை செய்யறத பார்த்தா உண்டோ மெக்டோனாஸ் உண்டோ. அந்த காலத்தில் பேப்பர் போடுறது என்ன நியூஸ் பேப்பர் காலையில் சரியான புது -10 நீக்கும். ஒரு 500 விட்டு என்ன செய்யணும் பேப்பர் போகும். ஆனால் ஒர்க் அதிகமானாலும் நான் நீக்கிறேன். அந்த கூதல்ல நான் பேசி பங்க வைத்து அவரை கஷ்டப்பட்டு சல்லி எடுத்தேன். வாப்பாக்கு சல்லியை கண்டு விட்டனே வாப்பாக்கு வச்சுட்டு வரத விட்ட கடந்து எது விட்டேன் ஈரோடு வச்சு கண்டு இதெல்லாம் நடக்கிறதுன்னு சொல்றேன். இதுல சனியாக்களும் இருப்பாங்க. இப்ப காசு வந்த வாப்பு தொடர்ச்சி கட்டி இப்ப வாப்பா மௌத்தா போகுது இல்லை. வாப்பு பிரச்சனைன்னு வச்சா போறோம். அவன் சும்மா மௌத்தாக முழு குடும்பத்தை சிக்காயத்தை போறேன். முழுப்பொழுது சிக்காயத்தை போறோம். முதலாவது வாப்பா செஞ்சிக்க வேண்டியது மகன் காசனுக்கு எங்கிருந்து யூகே அவன் மனுஷ வாப்பா முதலாவது நெஞ்சு கொடுக்கும். வாப்பா முதலாவது நெஞ்சு அந்த நேரத்தில் இந்த ஹவாலா ஒன்றும் இல்லை. டிடிஎல் என்ன வரும்? டிராஃப்ட் இதான் வந்து வரும். போஸ்ட்மேன் வந்து பாரு காலைல போஸ்ட் ஆஃபீஸ்ல போஸ்ட்மேன் வந்து போறாரு. அதிகமான நாட்கள் காலைல போஸ்ட்மேன் வரையும் பார்க்க முடியும். எது வரைக்கும் டிராஃப்ட் இது டிராஃப்ட். அப்ப அந்த டிராஃப்ட் வந்து வாப்பன கையில கிடைச்ச வாப்ப முதலாவது என்ன செய்யணும்? செக் பண்ணணும். முதலாவது வாப்ப செய்ய வேண்டியவர் இந்த காசிக்கு விளக்கமுள்ள உறவு. What is the relationship? இந்த காசிக்கு விளக்கமுள்ள உறவு. நான் ஒரு சேஃப் கீப்பராம். மகன்ட காசை பாதுகாக்கிறது சேஃப் கீப்பர். அல்லது எங்க மகனுக்கு கிஃப்டா தந்தீங்கிறான். பாப்பா நீங்க எல்லாம் உருவாக்கினீங்க, நான் சம்பாதிக்கிற ஒரு அனுப்பி வச்சோம். அது மாப்பிட கிஃப்ட். ஒன்றும் சேஃப் கீப்பர் இருந்தால் பாப்பா மகன்ட காசு வந்து அக்கௌண்ட்டை திறந்துட்டு மகன் அக்கௌண்ட்ல போய் டிபாசிட் பண்ணிட்டு வர கேட்கணும். சேஃப் கீப்பர் அப்படி கிஃப்ட் அப்படி கடை அப்ப இது கடை நீ வச்சோ. நான் கேட்ட தரேன் யார்கிட்ட இருந்து சரி ஒன்று எனக்கு கிடைச்சா எனக்கு இந்த காசுக்கு வேண்டிய ரிலேஷன்ஷிப் வேணும். நீங்க பேங்க் கூட கேட்கணும். பேங்க் எல்லாம் கேட்கணும். இன்வெஸ்ட்மெண்டா, ஷார்ட் டேர்மா, லாங் டேர்மா, கரண்ட் அக்கௌண்டா, வேற என்ன சேவிங் அக்கௌண்டா. அவன் காசு மறக்கிறது இல்லை. அந்த காசை எடுக்கிறதுக்கு அவன் முதல்ல எனக்கு இந்த காசுக்கு முன்னது ரிலேஷன்ஷிப் பண்ணது. கரண்ட் அக்கௌண்டா போகும், சேவிங் அக்கௌண்டா வச்சுட்டு போ. நான் சம்பாதிச்சு
நான் எடுத்துக்கொண்டு உனக்கு கடைசியில் செய்யணும். இன்வெஸ்ட் பண்ணுறதா நான் சம்பாதிக்கிறேன், ஆனா 3 மாசத்துக்கு கிட்ட வருவாங்க, 4 மாசத்துக்கு கிட்ட வருவாங்க. ரிலேஷன்ஷிப் போட்டிங்கிறது என்னோட காசிக்கு நினைப்பு ரிலேஷன்ஷிப் வந்ததெல்லாம் தூக்கி கொடுத்து வளம். சரி மகன் அனுப்பினேன், மூட்டை கட்டினேன், ஒரு பெருசா கட்டி மாஷா லண்டன் ஹவுஸ் பேரு யூகே ஹவுஸ் இந்த வேறு பாப்ப மௌத்தா போயிட்டு பாப்ப மௌத்தா போயிட்டு அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகிட்டு மாப்போட சொந்த பிரிக்கும். நான் சொல்றேன் மற்ற 3 தம்பிக்கு காணிகள். இப்போ ஒரு நாள் வெள்ளி செவ்வாய்க்கிழமை நான் வெள்ளவத்த பள்ளி நீக்கிற 4 பேர் வந்தாங்க. வந்தோடனே முதலாவது நானை தான் பேசினாங்க. நானும் சொன்னாலும் அதில் உங்களுக்கு தெரிந்த யூகேல பற்றி இப்படி அப்படி கஷ்டப்பட்டு உலகத்தை சம்பாதிச்சு அப்படின்னு அவருடைய சிம்பத்தின சமையே சொல்லிக் கொண்டு போனார். இந்த 3 பேரும் அமைதியை கேட்டுருந்தாங்க. கேட்டு போட்டு நல்ல ரெஸ்பெக்டான ஃபேமிலி. கடைசி தம்பி சொல்றாரு, நான் செல்வத்தில் 100க்கு 150 மடங்கு உண்டு. அதில் நாங்கள் எந்த ஆகியவனும் பண்றது இல்லை. யார் தெரியல அவர்கிட்ட சொல்லுவோம், காணியை வச்சுட்டு ஊட்ட எடுத்து போச்சேன். ஊடு அவருக்கு மட்டும் காணிக்கு 4 பேர். நாங்க அத்தனை சொல்லி கொடுத்திருந்தாரு. முடியிருந்தார் என்ன செய்ய, பாப்பா போட்டுட்டு போன கட்டையில நாங்க மாட்டு இருந்தாரு. அவருக்கு போட்டு நிம்மதியா போகலாம். பாப்பா போட்டு போனது இது கட்டையில நான் அவுத்து கடைசி நான் அவுத்து கொடுத்தாரு. 7 சியாசா பிரிச்சு மார்க்க வந்த ஒரு அமிக்கபலான வந்து 7 சியாசா பிரிச்சு அவருக்கு 3 சியாசா யாருக்கு நான் மத்தாக்கள் ஒவ்வொரு சியாசா கொடுத்து ஏன்னா இது மார்க்கத்தை நீங்க நாங்க பின்பற்ற பிரச்சனை. நான் சொல்ற காரணம் என்ன, எங்க வீட்டு நான் தெரியும், எங்க சொந்த வாழ்க்கை. என்னோட வாப்பா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து 40 அதிகமாக ரொம்பதான் கட்டி எங்க ஊர் கலாச்சாரம் 40 கலாச்சாரத்திலையும் எங்க ஊர் கலாச்சாரத்திலையும் 40 வீட்டுக்குத்தான் கொண்டு போகிறோம். நாங்கள் மாவட்டத்தை வெயிட் பண்ணேன், நான் கண்டியாக. ஆனாலும் ஒரு விதிவிலக்கு உண்டாமிச்சது எங்களோட அம்மா வீட்டுல எங்களோட உப்பை மட்டும்தான் கூட அதுதான் கடைசி. அதனால எங்களோட உம்மா அம்மாவோட உமா உப்போட வாப்பெல்லாம் பெரிய ஒரு நோய் ஆகிட்டது எதிர்ன்றது. அப்ப கிழமைக்கு 2 நாள் தொடர்பு பண்ணுவாங்க, வருவாங்க. அப்ப வாப்போட வாப்பா இப்ராஹிம் ஆகி கஷ்டப்படுறாங்க, நீ வீட்டு அங்கே போய் கட்டிக்கோன்னு சொல்லி ஒரு வாப்போட அட்வைஸ் பண்ணி எங்களோட வாப்போடு இருக்கலாம். அப்போதான் செக் உடனே எங்க உப்போட வாப்பா வந்து காணிட்டு வாப்பா விட்ட கட்டினாங்க. புதுதான் வாங்கிச்சு எல்லாம் செய்யட்டும். 1984ஆம் ஆண்டு 85ஆம் ஆண்டு வாப்பா ஒரு கடிதம் எழுதி வச்சு, இந்த காணி என் வைஃப்ட காணி, இந்த வீடு எந்த வீடு, யார சரி முந்தி மௌத்தாகலாம் அந்த ப்ராப்பர்ட்டி பிரிச்சோம். ஊடு நான் முந்தி மௌத்தால பிரிச்சோம், கூட்ட மட்டும் பிரிச்சோம். காணியை வச்சுட்டு வைஃப் முந்தி மௌத்தால சொல்லணும், காணியை மட்டும் பிரிச்சோம் வச்சுட்டு அப்படி நினைச்சு 9ஆம் முந்தி மௌத்தானாங்க. அன்னைக்கு மாப்பிட்டு எடுத்தாங்க. ஏன்னா யாருக்கும் பிரச்சனை வச்சு போவாங்க. அவுக்கேதாத மார்க்கத்தை ஃபாலோ பண்ண மார்க்கம் மிக கிறிஸ்டக்கிளி தரத்துக்கும் மஹஜத்தின் பைவா தட்டக்கிளி கிறிஸ்டக்கிளி எதுலையுமே அதனால வசியத்துடைய பாடம் ரொம்ப தேவைப்படும். எல்லா இடத்திலையும் எல்லாருடைய ஹதீஸ்ல தலையணை கீழே சொல்லுங்க. தலையணை தலையணை அல்ல, எங்க இடத்துல என்ன தயார் நிலையில இருக்கணும். எது இந்த
தேவையில்லாத இதுதான் இந்த மையத்தை காட்ட வரைகளை காட்டணும் கேட்பாங்க. மையத்தை விட்டுனா பொதுவாக ஒரு கேள்வி கேட்பாங்க, மகரம் இல்லாத ஆளுகள் பார்க்கலான்னு கேட்பாங்க. நான் கேட்கிறேன், மகரம் இல்லாத ஆட்களுக்கு மையத்தை பார்க்கணுமான ஒரு கேள்வி கேட்க காரணம் என்ன போகும்? அது கேட்க காரணம் அவர் பெருதலா பெருதலை போடுமா கேட்பாங்க. மையத்துக்கு முஸ்லீம் வந்து கேட்கிறாங்க, பார்க்கலாமா காட்டலாமா கேட்பாங்க. இப்ப ஏன் பேசுவோம் அவரோட கல்ச்சரா இவர் வாழ்க்கை பூரா பார்த்து இத வாழ்க்கை பூரா ஒரு மாறவிக்கல்ல மௌத்தா போனதுக்கு நம்ம மாற முடியாது. நீங்க வாழ்க்கையிலே பார்க்க இல்லைன்னா நீங்க வாழ்க்கையில நீங்க மாற போயிட்டீங்கன்னா உங்க ஒருத்தர் பார்க்க பார்க்க மௌத்தா வந்து போறோம். எங்க ஆட்கள் மார்க்க பின்பற்ற வைப்பேன். நான் அப்படி கேட்டா உங்களோட வாப்பா மௌத்தாக வந்து இந்த மார்க்கம் இந்த சட்டத்தை பின்பற்றினா அப்ப அவருக்கு யோசனை இருக்கும். இல்ல வாப்பா போகக்குள்ள வரக்குள்ள பேசுவ காய்ச்சலா காண்போக பிரச்சனை. மௌத்தா போனதுக்கு ஒரு மார்க்கெட் சொல்லணும். ஆக்கள் பொதுவாக கூட பக்குவம் இப்ப இத்தாலிய கிராமோட பேசுறது இருக்கிறார். இத்தாலிய கிராமோட பேசுறது டாக்டர்கிட்ட போறோம். ஏன்னா இத்தாவுக்கு மகரம் வேண்டது சம்பந்தமே கிடையாது. மகரம்ன்றது வாழ்க்கை, இத்தான்றது திருமணம் முடிக்காம கற்ப பாதுகாத்துக் கொண்டு இருக்கிற அனுஷ்டானம் தான் இத்தாவுக்கு மகரம் வேண்டில்லை. சொல்லுங்க சம்மதம் கடைசிக்கு அவன் இத்தானு வெளியே வந்த ஊர்ல ஆட்கள பேச போறாங்க. யாரோட இத்தாலுக்கு வந்து என்ன பேச போற மச்ச மாற பார பேசுறது யாரோட பயணியோட கலா மார்க்க புரியுது. இத்தான்றது அந்நிய ஆண்களோட பேசாது இருந்தது, அந்நிய ஆண்களோட பேசக்கூடாது. எப்ப எல்லா காலத்திலும் அதுதான் மட்டும் இதான்றது ரெண்டு பாப்பா சொன்னா இதான்றது இதாவுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கணும். இதான்றது என்ன அவருடைய மனைவியா ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்ணினார் தானே, அந்த ரெஸ்பெக்ட் பண்றதுக்கு தான் ஒருத்தர் சொன்னாரு, நான் இந்த பெண்ணோட மகளை என்னுடைய அன்பு மனைவியாக ஏற்றுக்கொள்றேன் என்று சொன்னார். யாரு யாரு ஒருத்தர் சொன்னார். அதை சொல்லி அடுத்த சட்டம் போத்தாய் யாரு சொன்னாரு. அந்த பெண்ணுக்கு 4 மாசம் தேவை. அந்த வார்த்தைக்காக சும்மா சொல்லுவாங்க யாரும் நல்லபடி காரணமாக அது நிறைய ஆட்கள் வந்தீங்கன்னா இருந்தாங்க. மாப்பிள்ளைய கட்டி உதாரணம் சொல்றத மாப்பிள்ளைய கட்டி வாரக்காசி துவாவெல்லாம் கேட்டு அப்படியே போக்குள்ள வெளியே போக்குள்ள வாகனம் நினைச்சு பிரேக் இல்லாம வந்து எப்படியோ மாப்பிள்ளை மேல மோதி அங்கே மாப்பிள்ளை விழுந்து எஸ்கேட் ஆகி மாப்பிள்ளை மௌத்தாயிட்டு சொல்லிட்டு. இப்ப என்ன சட்டம்? என்ன சட்டம்? இன்னும் ரெஜிஸ்டர் வந்து போகல இருக்கு. அவனோட ஃபைல தான் டாக்குமெண்ட் ரெஜிஸ்டருடைய ஃபைல் எழுதப்பட்ட டாக்குமெண்ட் இன்னும் ரெஜிஸ்டருக்கு போடணும். கச்சேரி ரெஜிஸ்டர் போட ரெஜிஸ்டர் ஆகணும். இடத்துல கபலுக்கு நிக்காம இப்ப என்ன சட்டத்துக்கும் இன்னும் முடிய பிடிச்சோ இல்லை, வலிமாங்களுக்கோ இல்லை, ஒன்றுமே இல்லை. கபலுக்கு நிக்காம மட்டும்தான் இதாயிக்கும் 4 மாசம் 10 நாள் வாழ்ந்ததுக்கல்ல அவனோட கஸ்டடியில் என்ன எக்ஸப்ட் பண்ணிருக்காங்க. அதான் நிக்கா அரெஸ்ட் பண்ண என்ன அவருடைய கஸ்டடியில எடுத்த ரெஸ்பெக்ட் பண்றதுக்காகவே அது மட்டுமல்ல, மாப்பிள்ளையில முழு சொத்தையும் பூட் பண்ணி இன்சூரன்ஸ் இந்த இன்சூரன்ஸ், இபிஎஃப் இந்த இபிஎஃப்,
கம்பன்சேஷன் இந்த கம்பன்சேஷன், அவருடைய கையில் இந்த வாட்ச், அவருடைய பேனா, அவருடைய சொத்து, அவருடைய கடை, எல்லாத்தையும் பூல் பண்ணி முழு சொத்துலையும் மாப்பிள்ளை முதல் கல்யாணம், மாப்பிள்ளைக்குமே கல்யாணம் முடிச்சிருந்த பிள்ளைகள் யாரும் இல்லை என்றால் 25% அவர் மௌத்தாகிறதோடு அவர் சொல்லுவாங்க. நீ கொடுக்கிற வேண்டாம், கணக்கு பார்த்து கணக்கு பண்ணி கொடுக்கறது சுலபம் சொல்லுவேன். அது 2வது கட்டம். இப்படி ரூஹு போறதோட எந்த ஊடு மையக்கூடாக மாறுவது போல எந்த ரூஹு போறதோட அந்த சொத்துல 25% யாருக்கு சொந்தமாகும்? மனைவிக்கு சொந்தமாக. வாழாத மனைவி, முடிவெடுக்காத மனைவி. இந்த வச்சில் 25%, இந்த பேர் 25%, இதுல 25%, இந்த குர்ஆன் 25%. பிலாங் டு மீ, எனக்கு இருக்கிற அந்த மாப்பிளைக்கு இருக்கிற எல்லா சொத்துலையும் எத்தனை வீதம் சொந்தமாகிறோம்? அல்லாத மார்க்கத்தில் நமக்கு சொந்தமாகியாச்சு. நீங்க நீங்க மாப்பிளோட மையத்தில் வாக்குமா அதுக்கு போற கணக்கு பார்த்து அந்த 25% எவ்வளவு நீக்குமே அந்த எவ்வளோன்ற எமௌண்ட போயிட்டு சொல்ற வேலையான வேலை கார்டியன் பேர். சரி, அவர் போனாரு, கூட்டுக்கு நேரே வைத்து மருமகள் இத்தாலிக்கிறார், வைத்து மருமகள் ரூமுக்கே போயிட்டாரு. கழுத்துல கையை உட்கார வச்சாரு. ஆமா தங்க, நான் நினைச்சுறேன் எனக்கு ஒரு ஆம்புல புள்ளைய தந்துட்டு அந்த ஆம்புல புள்ளைய எடுத்துட்டு அதுக்கு பாரமா ஒரு பொம்புல புள்ளை தானே தந்து எனக்கு யாமத்துறைக்கு மாறமே. யாரு மாறும்? அந்த மாமா மாறும். கியாமத்துறைக்கு அழகா வாழலாம். அந்த பொம்பளைக்கு சந்தோஷம் வரும். அந்த பிள்ளைக்கு எவ்வளவு சந்தோஷம் இல்லையா? ஒரு ஆம்பளை புள்ளி அம்மா எடுத்துட்டு எனக்கு ஒரு பொம்பளை புள்ளி எனக்கு வீட்டுல சாய்க்கிறது. நான் உனக்கு வாப்பலம்மா, நான் உனக்கு வாப்பலம். நீ எங்களோட புள்ளதான். எவ்வளவு அழகா இருக்கும். ஆஷிருஹுன்ன பில்மஅரூஃப் ஃபாரிகுஹுன்ன பில்மஅரூஃப் இம்சாக்கும் பிமஅரூஃப், எல்லாம் மஅரூஃப். எனவே வசியத்துடைய பாடம் முக்கியமான பாடம். இந்த பாடத்தை என்ன செய்யணும்? வாழ்க்கையில் அமைச்சு எழுதி வசியத்தை என்னென்ன இருக்குதோ அது இருக்கு. சும்மா எப்படி சொல்லுவேங்க? சும்மா சில கணக்குகள் நீங்களே செஞ்சு பார்க்க உங்களோட வாழ்க்கை. நான் உருவாகிறதுக்கு எனக்கு குடும்பத்தில் தான் காரணம் இருக்கேன். அவருக்கு ஒரு உபவாசம். சிலர் தம்பி மருந்தாக கொள்ள நானதான் தம்பி இந்த இடத்துக்கு வாரத்துக்கு வாப்பத்து பிறகு யாரா இருப்பார்? நானதான் காரணம். இப்படியே குடும்பம் தப்பியது. வாப்ப கவலை தூரத்துக்கு கொஞ்சம் விளக்கம் இல்லை. நான் வாப்பா மான பெற்றுட்டாரு, காலேஜுக்கு பாதுகாகின்றாரு, கைட் பண்ணல, கைட் பண்ண கொடுக்க யாரு அப்படி திரும்பி இருக்கிறார். நானா மாஷா நல்லா டெவலப் ஆட்டான். நானா கொடுத்த அட்வைஸ் தான் தம்பி எவ்வளோ போயிட்டான். ஆனா தம்பி திடீர்னு மௌத்தானா நானா கொடுத்து தம்பி பிள்ளைகளை வச்சு நாம அதனால வாப்பா மகனை யாருக்கு நடனம் கிடைக்காது. எனவே இப்படிப்பட்ட கட்டங்கள் இந்த பசியத்துடைய பாடம் ரொம்ப தேவை. எனவே இதை அமைச்சிப்போம். நாளைக்கு கொஞ்சம் பராசரத்தை பேசுவோம். பராசத்துடைய பாடம் செய்வோம். சும்மா கேள்வி கேட்கிற மாட்டாங்க. யாருக்கு சொல்லணும்? எங்கட குடும்பத்தில் எங்கட பாப்பா எங்களோட உமா, எங்கட குடும்பத்தில் எங்களோட வைஃப் நானா யாரும் ஒருத்தர் பிறகு 100% குர்ஆன்ல சொல்லப்பட்ட பிரகாரம் தான் எங்க சொத்தை திருப்பி கொண்டு முடியாது. எங்கட குடும்பத்தில் என்ன வாப்பா அம்மா மொத்தானதுக்கு போறது, வாப்பா அம்மா விட்டுட்டு போன சொத்தை 100% இப்ப அந்த மாதிரி 12-20 திருவ முடியும். 12-20
19 18 இல்ல 20 தான். கிதாபன் மௌகூதா என்பது போல நசீபன் மஃப்ரூதா. தொழுகைக்கு டைம் டேபிளுக்குள்ள 12 அறம் இருக்கு. எத்தனைக்கு சுபகுடைய 4:49 சரியாப்பா உடல்ல போட்டு நினைச்சுக்கோ. 5 வரைக்கும் இல்லை சொல்லலே அனந்தரத்துக்கும் அவன் சொல்லப்பட்டது அப்படியே இருக்கு. நசீபன் மஃப்ரூதா என்பது போல, கிதாபன் மௌகூதா என்பது போல, நசீபன் எல்லாத்தையும் முதலாவது செய்யணும், நாளை பேசுவோம். முதலாவது செய்யணும்னா எல்லாத்தையும் சேர்த்து அதுல நீங்க உதாரணமா உதாரணமாக பாவிச்சு சாப்பிட்டு பாவிச்சத்துல மருவ பாவிச்சேதுமானது பாவிச்சேனாரு. அவர் பாவிச்ச வீழ்ச்சி அப்படி அவர் பாவிச்ச இது ஒன்று எல்லாத்துக்கும் என்ன இது எல்லாத்தையும் போல ஒன்று சேர்க்கணும். சேர்த்து யுனைடமஸ்துக்கு எதிரி அப்படின்னு சேர்த்து இல்லை நாங்கள் இதை கொடுத்துருவோம் புரோகனைக்கு இதை கொடுத்துருவோம். இது மாமா பாவிச்ச சேர்ந்தது நான் பாவிச்ச தேவைப்படாது இதை இங்க கொடுத்துருவோம். எழுதி சேர்ந்து அவங்க எல்லாருமாக சேர்ந்து என்ன சொல்றாங்க கொண்டு வந்து எதெல்லாம் ஒதுக்கப்படும் நிறுத்தினாங்களோ அதில் ஒதுக்கினத்துக்கு பிறகு மிச்ச ஒன்றிடத்துக்கு வழி அதாவது மிச்சம் பேசுறாங்க. நான் கேட்கிறேன், உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் அடிக்கிறேன் ஒவ்வொரு ஆபீஸ்லயும் ஒரு இன்வென்டரி இருக்கிறது போல வீட்டில் உள்ள சாமான்களுக்கு நினைக்கணும். யார் நினைக்கணும்? இங்கதான் பிரச்சனை. ஒத்தரிக்காரு எல்லாம் நல்ல மனுஷன் சுபஹானல்லாஹ். இதெல்லாம் வந்து வாழ்க்கையில பெரிய பாடங்கள். அவர் ஒரே ஒரு பொம்பளைக்குள்ள வைஃப் மௌத்தாகக்குள்ள மகனுக்கு 11 வயசு. இந்த பொம்பளை பிள்ளைக்காக வேண்டி கல்யாணம் முடிச்சாம ஒரு வாப்பவாக மட்டுமல்ல உண்மவாக இறுதியாக பார்த்தாரு. யாரு நான் சொன்ன கல்யாணம் இல்லை, எப்படி அந்த பிள்ளை வச்சு நான் கல்யாணம் முடிச்சு வருவேன், இந்த பிள்ளை வாழ்வாங்க இல்லையா, இந்த பிள்ளையோட வாழ்க்கை முடிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி யாரு அப்பா எடுத்தார். சிறகா முருகனுப்படாது அந்த முடிவு மார்க்கத்தில் போறான முடியும். ஏன்னா அந்த பிள்ளை ரொம்ப எடுத்தது யாரு? யாரு தங்க பழச்சுவது யாரு? அல்லாஹ் தெரிந்த மூன்று விஷயத்தை அல்லாட வேண்டிய செய்ய போவோம். அல்லாட வேண்டிய செய்ய போவோம். அல்லாஹ் அந்த புள்ளையோட உண்மை எடுத்திருந்தா அந்த புள்ளைய பத்தி உள்ள பிளான் யாருக்கு? உங்களுக்கு வார மனைவி வந்துட்டு அந்த புள்ளைய பார்க்க தகுதியா? சில கட்டங்கள் எடுக்கிற சில சிம்பத்தின சரியான முடிவு வந்துட்டு எங்களுக்கு இங்கே ஓடிட்டு அப்ப அவரே சரி அந்த பிள்ளைக்கு 24 வயசு 23 வயசுல அவர் கல்யாணம் பண்ணி வச்சார். நல்ல இடத்துல நல்ல அவங்களுக்கு வந்து நல்லா பிடிச்சு கொண்டு நல்ல வசதி தான். அதுக்கு பிறகு பின்னாள் போக்குள்ள இவருக்கு விலகிச்சது. ஓஹோ, நான் எடுத்த முடிவு தவறான முடிவு. இவங்க வைத்துக்கிறாங்க, போறாங்க, வாராங்க. இப்ப நான் வீட்டுக்குள்ள தனிச்சிருவேன் என்ற இப்ப இவரை யோசிக்கிற வந்து ஒரு மாதிரியா போயிட்டு சரி கல்யாணம் முடிச்சோம். கல்யாணம் முடிச்சா அது வந்து பெரிய வீடு. கல்யாணம் வந்து பேசி வாரத்தை வரக்குள்ளே மருமகன் சொல்லிட்டாரு, இது ஓடுது தானே, பின்ன மாப்பிட்டு வெளியே போச்சுருவோம். எப்படி இது நடக்குங்க? கடைசிக்கு அவர் பார்த்தோம்னு தெரிவாங்க. சரி சரி அல்ஹம்துலில்லாஹ் பிள்ளைகளுடைய சந்தோஷத்தை நான் எடுப்பாருன்னு சொல்லி அவர் அடுத்த பார்ட்னர் இன்னும் ஒரு பார்ட்னர் கூட்டிட்டு எடுத்து சொந்தமாக எடுத்து அங்கே செட்டில் ஆகிட்டு இந்த உள்ள வேண்டிய மட்டும் தரவாங்க. அது சொல்ற உடஞ்சா அந்த டினர் செக்டர்ல இதெல்லாம் உண்மடை, இது உடைய இதே உண்மடை, இது கடவுள் யார் ஒரு ஸ்பூனோட யாரு ஏன் உண்மடை
இதெல்லாம் நடக்குது லைஃப்ல. அவர் பதுவா செய்யல, துவா செஞ்சாங்க. எங்களோட மிஸ்டேக் சார், நாங்கள் மார்க்கெட்டு அம்மா எடுத்த பொறுப்பை நாங்கள் எடுத்ததுனால அந்த விலை அம்மா எல்லாத்துமே பிளானிங். சூரா யூசுப் வச்சதை படிக்கிறோம். யூசுப் படிச்சது ரொம்ப மௌத்தாரா, யூசுப் மௌத்தா பொறுப்பு அவன் வளர்ந்தது மற்ற 10 பிள்ளைகளுடைய விமானத்தை வளர்ந்தது. லைஃப்ல வந்து ஓஃபன்ஸாக இருந்தவர்களுடைய எதிர்காலம் நல்ல பிரகாசமாக. அவங்க ஓஃபன்ஸா ட்ரீட் பண்ணி فوجدك فأما اليتيم فلا تقهر. யதீமரை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறாரு, வித்தியாசமா பேசுறாரு. எனவே வாழ்க்கையில மிச்ச விஷயம் படிக்க வேண்டியது. அதிகமான பிரச்சனைகள் நாங்க வாங்கி கட்டின என்ன மொழியில சொல்லணும்னா, சொந்த காசுல சூனியம் பண்ண பிரச்சனை தான் கூட எங்களை இன்னமொத்த சூனியம் பண்ணல. யார நாங்களே காசு கொடுத்து இடத்தை எனக்கு ஒரு சூனியம் பண்ணி பண்ணப்பா நடத்த பண்ணிக்கொண்ட சூனியங்கள் தான் வாழ்க்கையில கூடியது. அதனால மார்க்கத்தை மார்க்கமாக நடைமுறைப்படுத்தினால் எந்த பிரச்சனையும் பண்ணாது. அனந்தர சொத்து சம்பந்தமான மசாலாக்கள் ஒருத்தர் மௌத்தான உடனே அடுத்த செகண்ட் பேசினோட ஒரு ஆள் இல்லை சொத்தை எதிர்பார்க்கலாம். மாப்ப அடக்க முந்தி பிரிச்சு கொண்டா பிரச்சனை அடுத்த நாள் பிரிச்சாம ஒரு சதம் 3 நாளை போக இன்னும் ஒரு சதம் உள்ள மட்டும் லோ போயிட்டே கொண்டு வருவாங்க. ஏன்னா இது எமோஷனலி ஒர்க் பண்ண வேண்டிய மாட்டது. நான் ஒரு பெரிய உதாரணம். நான் பொதுவாக எங்க சில மையத்துக்கு போனா 2ஆம் நாளே நான் உச்ச நெருக்கமான ஆட்கள் தான் மையத்துக்கு போயிட்டு 2 நாள் அங்க போயிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு என்ன செய்தி என்ன கிட்டத்தட்ட ஜனாதாவை போயிட்டு பார்த்தேன். துவா செஞ்சாங்க. தமிழ்ல பிரச்சனை முடிச்சு கொடுக்கணும். நீங்க சொன்னது புறவை தெரிவிக்கலாம். இதெல்லாம் வச்சிருந்தேன்னு சொன்னா எத்தனையோ வகையான பிரச்சனைகள் எல்லாம் காலம் கடந்து படிக்கிற அறிவு என்ன இல்லை. நீங்க எழுதணும் ஆபீஸ்ல வர பிரச்சனை முஸ்லீம்களாம் இருக்கு. ஆபீஸ்ல வேற சிங்கிள் லோயர் வந்து என்னட்டே கேட்டார் அவரை சொன்னதை சொல்றபடியா நீங்க யாரும் பண்ணணும்னா ரவுலத்தியாக ஒப்பித்தாக அப்படின்னா மடக்கியனோ மேமலியம் வைக்கலாம். ஒப்பித்தாக ரவுலத்தியாக மடக்கியனவா ஒரு பிரதர் இல்லைன்னு அந்த சிங்கள லோயருக்கு அவ்வளவு இஸ்லாம் தெரியும். இது ஹராம் ஹலால் சும்மா சொல்றேன். என்னோட இருக்கிற பணக்காராக்கள் எல்லாருடைய 99% வீதத்துடைய முதலாவது மில்லியன் இருக்கிறார். அது வட்டியாக எந்த மில்லியன் இப்ப 1000 மில்லியன் இப்ப. ஆனா முதல் மில்லியன் பெரும்பாலும் சொல்லுறேன் வட்டியாக. அந்த 1 மில்லியனுக்கு தௌபா செய்யறதுக்கு ஒரு கஷ்டம் இல்லை. இப்ப சொல்ல தெரியுது எனக்கு வந்து நீங்க யாரு நீங்க ரப்பு லட்சம் யாரா தெரியாம வாங்கி வாங்கி என்ன பண்ணிட்டு போது என்ன அது டீல் உங்களுக்கு யாருக்கு இல்லை. நான் நீங்க பொறுப்பு, நீங்க தான் பொறுப்பு. வாப்பட சத்தம் பிரிச்சு கொடுப்போம். நாளை பிரிச்சுவோம் 1 வருஷம் கழிச்சு அந்த 1 வருஷத்துக்கு இடையே அப்பொழுது அவன் அனுபவிக்க வேண்டிய சொத்தை ஏதோ ஒன்று செஞ்சிப்பாங்க. அதை சொத்தை வித்து ஒன்று அஞ்சி பெய்திப்பா, ஒன்றாவது செஞ்சிப்பா, ஒன்றோ பிள்ளை கொடுத்திப்பா, அவங்க ஏன் பேங்க் லீக்க பிடிச்சு ஆரம்பிக்க என்ன ஒரு இது எல்லாத்தையும் நீங்க இல்லமாக்கிறேன். இப்ப யாரும் படிக்கிறது நான் சொத்தை பிடிச்சு கொடுத்தேன் ஆபீஸ்ல மிச்ச அனுபவம் இதை பத்தி சொத்தை பிடிச்சு கொடுத்த ஒரு ஊரை சொல்ல விரும்பல. ஒரு சொத்தை நல்ல நானா வந்து சொன்னாரு எல்லாரும் வந்தாங்க. ஆபீஸ்ல வெளில வந்தேன். சொன்னாங்க மாஷா அல்லாஹ் ஹஸரத். நானும் ஆரம்பிச்சேன் அல்ஹம்துலில்லாஹ்
அண்டேலின் இன்று வரைக்கும் பாப்பா மௌத்தான நாளையிலிருந்து 12 வருஷமா ஒரு தேங்க உண்டாலும் நாங்க அனந்தர சொத்துக்கு வெளியே பிரிச்சுக்கிறேன். எல்லாமே நான் தேங்காய் பிரிச்சது கடைசியா நானெல்லாம் எப்படி முடிஞ்சுட்டு நான் இப்ப சொத்தை பிரிச்சு கொடுத்தாரு. கடைசி தங்கச்சி என்ன சொன்னாங்க, சொத்தெல்லாம் பிரிச்சு கணக்கு செஞ்சு ஊற்றி கடைசி தங்கச்சி வாக்கு சொன்னேன். நான் தான் தலையங்கமா போகிறேன் அந்த பாடத்தை. பாப்பா மௌத்தான் உடனே இந்த சொத்து கிடைச்சிருந்தா என் 2 பிள்ளைகள் டாக்டர் ஆகியிருப்பாங்க. என் 2 பிள்ளையும் ஏழவல்ல பாஸ் ஆகி விவசாயத்துக்கு எல்லாம் சரியாக இருக்குது. ஏற்படுத்துகிற நீக்கல காசிக்கல்ல அப்பே நானோட கேட்டது வந்து தாங்கோடு சொல்லி தரையில அன்றை கிடைச்சிருந்தா என்ன நடந்தது? இப்ப சொன்ன இப்ப கிடைச்ச என்ன நடந்தது? இதுக்கு எப்படி தவாசம்? இது பெரிய தலையாக சும்மா ஹராமானாலும் போட்டு வட்டியை பற்றி பேசலாம். சும்மா சம்டைம்ஸ் சில கட்டங்கள் நீங்க பெரிய நல்லா படிச்சு ஃபைனான்ஸை கட்டி முடிச்ச ஒரு ஆலைக்கு நேரம் சொல்லிக்கொள்ள ஒரு பிரதல தொழில் நல்லா நடந்தது. அவர்கிட்ட சொன்ன இபிஎஃப் இருக்கிற இபிஎஃப் இப்படித்தான் அப்படியா இது நாங்க வட்டி இல்லாத வட்டியாக்கிற வட்டி இல்லைன்ற என்னது வட்டியாக ஹராம ஹராமாக்கிற ஹராம் எத்தனை விஷயம் நீங்க சொன்ன எத்தனையோ ஹராம் ஹராமாய் கொடுக்கும் வாழ்க்கை உங்களுக்கு ஹராம் இது அவங்களுக்கு வந்து நீங்க ஹராம் ஆக்கீங்க. எத்தனையோ ஹராத்தை செஞ்சீங்க தெரியாத ஹராம் ஆக்கி வாழ்க்கையில மார்க்கம் அவ்வளவு கஷ்டம் இல்லை. மார்க்க சரியான பேசி ஹராமில முக்கியம் ஹலால் தான் பெருசி ஹலால் பெரிய ஹலால் ஹராம் எனவே இந்த மசாலா தனியை படிச்சோம். இன்ஷா அல்லாஹ் இது வந்து விளங்குறது கேஸ் ஸ்டடி சும்மா சட்டத்தை மட்டும் செய்யலாம். நினைக்கிறோம் பாப்ப செஞ்ச அநியாயத்தை எனக்கு கண்டினியூ பண்ணேன். யார் சொல்றது? நானா சொல்றது. அப்ப முழு சொத்தை தம்பி எழுதிட்டார். நான் 4 பேர் எழுதிட்டார். அது மில்லியன் மில்லியன் கணக்கு போகுது சொத்து. முழு சொத்தை பாப்பா எழுதி கொடுத்தார். யாருக்கு? நான் ஆகிவிடுறேன். பாப்பா எனக்கு விழுங்கி தரலானே. பாப்பா தந்தனுக்கு விழுங்கி பாப்பா விழுங்கி தந்தாலும் அந்த எனக்கு விரும்பி தந்தாலும் அந்த விரும்பி தானத்துக்கு காரணம் தம்பிட்டு எடுத்த ரிவெஞ்ச் தானே. தம்பிய பழி வாங்கிறதுக்காக வேண்டி எனக்கு விரும்பி தந்தது. அப்ப விரும்பி தந்தது என்ற அந்த வார்த்தையோடு என்ன ரிவெஞ்ச் என்றது உழுகி கிடையாது. அப்ப எனக்கு இருப்பியோ இல்லை. பாப்பட ரிவெஞ்சால இன்னொருத்த உடமையோடு அவங்க கிடைச்சா இருக்கிறா அது இஸ்லாமிய கேட்கும். இதெல்லாம் அதெல்லாம் நான் சொல்லலாம். ஒருத்தருக்கு நல்லா இருக்கா கடை பார்ப்பாங்க. கிடைப்பாங்க நல்ல சொத்தி ஒத்தருகிட்ட பார்க்க வரணும். உள்ள ஒத்தருகிட்ட பார்க்க வரல. இது செய்யற பேருக்கு முழு சொத்தை யாருக்கு பள்ளிக்கல்வி போவாங்க. பள்ளிக்கு இஷ்டப்பட லீகலி சட்டப்படுத்தி பள்ளிக்கு சொந்தமாக ஆனா பள்ளி நிர்வாகம் எக்ஸப்ட் பண்ண முடியும். அதுக்குத்தான் வேணும். என்ன வேணும்? நுழைவு. எனவே எல்லாத்தையும் சொல்றேன் எங்கள்கிட்ட உள்ளது ஹலாலாக மார்க்கத்தை